கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி கிருபா தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாரானால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்திலே இருந்து பாலஸ்தீனா நாட்டை பார்ப்பதற்காக குறிப்பிட்ட சில பெண்மணிகள், ஸ்திரீகள் கடல் வழியாக பாலஸ்தீனாவுக்கு வந்தார்கள். அப்படி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தங்களுக்கு ஒரு வழிகாட்டிய அவசியம் என்று சொல்லி அவர்கள் தேசத்தில் இருக்கும்போதே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு வழிகாட்டியை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி ஆயத்தப்படுத்த பிற்பாடு அவர்கள் கடல் மார்க்கமாக துறைமுகம் வந்து சேர்ந்தார்கள். அந்த வழிகாட்டியும் சரியாக அவர்கள் வந்த அதே நேரத்தில் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பேசினார். அந்த ஸ்திரீகள் அவர்களோடு பேசும்போது அவர் வழிகாட்டியாக அவர்களுக்கு வேலை செய்வதற்கு மனப்பூர்வமாக சம்மதித்தவர் 3 நிபந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். 3 நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களானால் நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன், இல்லாவிட்டால் என்னால் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாது என்று சொன்னார். அவர்கள் சம்மதித்தார்கள். எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்தந்த இடங்களை குறித்ததான முழு விவரமும் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு பாலஸ்தீனா தேசத்தை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படியே செய்வதற்கு சம்மதித்தார். அந்த 3 நிபந்தனைகள் என்ன என்று கேட்டபோது, முதல் நிபந்தனை, உங்கள் கைகளிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறான எல்லா லக்கேஜையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட வேண்டும். அவர்கள் தங்களுக்கு வைத்திருந்த பழுவான சூட்கேஸ், பெட்டிகள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் ஹேண்ட்பேக் என்று ஒன்று இருக்கிறதே, தங்களுடைய கைகளிலே ஸ்டைலாக அப்படியே மாட்டிக்கொண்டு போகிறதான அந்த சின்ன பேக்குகளை அவர்கள் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்களாம். அந்த பேச்சுக்கே இடமில்லை, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். சரி என்று ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். இரண்டாவது நிபந்தனை, நான் உங்களுக்கு முன்னாடி நான் போய்கொண்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எனக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய விருப்பத்தின்படி எதையுமே செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதற்கும் சம்மதித்து விட்டார். மூன்றாவது நிபந்தனை, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்துகிறதான நன்மைகள், உங்களுக்கு ஏற்படுத்துகிறதான பிரயோஜனமான எல்லா விதமான ஆசீர்வாதமான அனுபவங்களையும் நீங்கள் மனப்பூர்வமாக என்னை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் உங்களுக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் என்று சொன்னபொழுதே அவர்கள் சம்மதித்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார்கள். இந்த வழிகாட்டிக்கு பின்னாடி அவர்கள் பிரயாணம் பண்ண நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படி போகும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நின்றது. பக்கத்து பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நின்றது. அவர்கள் அந்த பிளாட்ஃபார்மில் நின்ற உடனே அவர்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த ட்ரெயினில் போய் ஏறிவிட்டார்கள். வழிகாட்டி வந்து பார்க்கும்போது அவரவர் அந்த ட்ரெயினிலே கதவு ஓரமாக, ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து கேட்டார், எனக்கு பின்னாடி நீங்கள் வந்திருந்தால் இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறி இருக்க மாட்டீர்கள். நான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த ட்ரெயின் போகாது. நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீர்கள்? எனக்கு பின்னாடி வருகிறேன்னு சொல்லிவிட்டு இப்பொழுது ஏன் இப்படி போனீர்கள்? சரி, பரவாயில்லை என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போய் அடுத்த நடைமுறையில் இருந்ததான ட்ரெயினில் ஏற்றி அவர் கூட்டிக் கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, தமஸ்குவுக்கு தென்புறத்திலே உள்ளதான ஒரு வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டியது வந்தது.
வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் ஒட்டகங்களுக்கு மேலே ஏறி பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது வனாந்தரம், ஒட்டகங்களிலே அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்படி பிரயாணம் பண்ணும்போது ஒரே காடாக இருக்கிறது, ஒரே வனாந்தரமாக இருக்கிறது, பிரயாணமும் கடினமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, காட்டு மிருகங்கள் வந்தால் என்ன செய்கிறது, திருடர்கள் வந்தால் என்ன செய்கிறது. அதோடு வழிகாட்டி சொல்லுகிறார், இன்றைக்கு இரவிலே நாம் இந்த வனாந்தரத்தை ஒரு இடத்தை தங்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது, இன்னும் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, இன்னும் பலவிதமாக அவர்கள் கலங்கினார்கள். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சிந்தித்தார்கள். அப்படி சிந்தித்து கொண்டு அவர்கள் போகும்போதே இருள் சூழ்ந்து விட்டது. அதனாலே பயம் அதிகமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாக ஒரு பாலைவன சோலைக்குள்ளே அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே போனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட படுக்கை வசதி இருக்குமா, நல்ல சாப்பாடு இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குமா, எந்த விதத்திலேயாவது ஏதாவது பாதிப்பு இருக்குமா, என்ன ஏதுன்னு யோசித்தார்கள். அப்படி ஒன்றுமே இல்லாதபடி நல்ல கட்டில் இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, நல்ல பதார்த்தங்கள் இருக்கிறது, நல்ல தண்ணீர் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாலைவன சோலையை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், நன்றாக சாப்பிட்டார்கள், நன்றாக அவர்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்தார்கள். அவர்கள் மீதியான நேரத்திலே அமர்ந்திருந்து ஒருவருக்கு ஒருவர் நன்றாக பேசி அவருடைய காரியங்களை மனவிட்டு வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஹால் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர்கள் அந்த இரவு நிம்மதியாக தூங்கி எழும்பி தொடர்ந்து அந்த வழிகாட்டினுடைய வழிகாட்டுதலின்படியே என்ன செய்தார்கள், அந்த தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு தங்கள் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். அதற்கு பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரையிலும், நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வரையிலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும், அல்லது மரணம் நம்மை சந்திக்கிற வரையிலும் நம்மை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு வழிகாட்டி நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. தம்பி அருமையாக பிரசங்கம் பண்ணினார். இந்த உலகத்திலே நம்மை கடைசி வரையிலும் சரியான முறையிலே எல்லா விதத்திலையும் எந்த பாதிப்பும் வராதபடி, எந்த விதமான நஷ்டமும் வராதபடி, எந்த விதத்திலையும் தோல்வி வராதபடி, எந்த விதத்திலையும் குறை வராதபடி நம்மை நடத்துகிறதான ஒரு நல்ல வழிகாட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஆகினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான வழிகாட்டி யார் யாரையெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் உலக பிரகாரமான பிழைப்புக்காக கட்சியை தெரிந்து கொள்கிறார்கள், தலைவர்களை தெரிந்து கொள்கிறார்கள். இதுபோல இன்றைக்கும் ஆவிக்குரிய மண்டலத்திலே அநேக விதமான தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை மாத்திரம் வழிகாட்டியாக நாம் பற்றி கொள்வோமானால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வரவே வராது. போக வேண்டிய இடத்துக்கு சரியாய் போய் சேர்ந்து விடலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், 143ஆம் சங்கீதத்திலே 8-10 வசனங்களை வாசித்தால் வாசியுங்கள். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும். சங்கீதக்காரன் நன்றாக விளங்கி இருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு வழி அவசியம். நித்தியத்துக்கு போகிறதற்கு, பரலோக ராஜ்யம் போவதற்கு. இந்த வருடத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் எந்த விதத்திலையும் வழி தவறி விடாதபடி,
எந்த விதத்திலேயும் நான் உலகத்துக்கு நேராக போய்விடாதபடி, எந்த விதத்திலையும் சத்துருவின் கையில் நாம் அகப்பட்டு விடாதபடி நாம் சரியாக செல்ல வேண்டுமானால் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டி அவசியம். அவர்தான் ஆண்டவராய் இயேசு. அவர்தான் நம்மை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறவர். அல்லேலூயா. 31ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை வாசித்தால், உமது நாமத்தை நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமம் இந்த உலகத்திலே 33 தேவர்கள் இருக்கிறார் சொல்லுகிறார்கள். அநேக நாமங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வானத்துக்கு கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே, சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? நாமத்திலே எனக்கு வழிகாட்டி இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு வழியை காட்டுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசித்தால், பிரயோஜனமாக இருக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. சரியான வழிகாட்டி. அவர்தான் பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பார், பிரயோஜனம் இல்லாததை போதிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, சில பேர்களிலே போதித்தாலும் நாம் அதிலே நடக்க வேண்டுமானால் அதிலே தடுமாற்றம் வருகிறது, அதிலே சில பேர்களிலே பின்மாற்றம் வருகிறது, சில பேர்களிலே நாம் தவறி போய் விடுகிறோம். ஆயினால் தான் பிரயோஜனமாக இருக்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகினாலே சரியான ஒரு வழி நடத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமானால் சரியான வழிகாட்டி நமக்கு அவசியம். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. 32ஆம் சங்கீதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பார்ப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு பைத்தியக்காரரை போல இருந்தார். ஒரு சகோதரி, ஒரு விசுவாசி சொப்பனம் கண்டாள். என்ன சொப்பனம்? அவள் வழியில நடந்து போகிறாள். அப்படி போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தால், யாரோ வருகிறது போல இருக்கிறது. திரும்பி பார்த்தால் ஒரு பைத்தியக்காரனை போல ஒருவர் பின்னாடி வருகிறார். இவனுக்கு அந்த ஆளை பார்த்த உடனே மனதுக்கு வேதனை. என்ன ஒரு பைத்தியக்காரன் நமக்கு பின்னாடி வருகிறான். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு திரும்பி பார்த்தால் அப்பவும் வந்துகிட்டு இருக்கான். உடனே அவன் மேல ரொம்ப கோபப்பட்டு வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்துட்டான். ஆனால் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, பேசவில்லை. மறுபடியும் நடந்தால், திரும்பி பார்த்தால் மறுபடியும் அந்த பைத்தியக்காரன் கூடவே வருகிறான். ஓட ஆரம்பித்தால், அவன் ஓட ஆரம்பித்த உடனே இந்த பைத்தியக்காரனை போல இருந்த மனுஷன் பின்னாடி ஓடி வந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது நம்மளுக்கு தெரியவில்லை. ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு ஓடினவள் திடீரென்று விழித்து, ஆகா சொப்பனம் அல்லவா கண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் அப்பவே உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாளாம். அல்லேலூயா. அப்படி சொப்பனம் கண்டவள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் பின்னே வந்தது நான் தான். அல்லேலூயா. உன் பார்வையிலே நான் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கலாம். எதற்காக நான் உன் பின்னே வந்தேன் தெரியுமா? நீ இப்பொழுது வழி தவறி போய்கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நீ என் வழியிலே போகவில்லை, என் வழியிலே நீ நடக்கவில்லை. உன் மனதும் மாம்சமும் விரும்பினதை நீ செய்யும்படியாக நீ வழி தப்பி போய்கொண்டிருக்கிறாய். அது நிமித்தம் நீ பாழாய் போயிடக்கூடாது, நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ எந்த விதத்திலையும் நஷ்டப்படக்கூடாது. ஆயினாலே உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாகவே உன் கூட வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். தம்பி கிருபாவை சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு
இப்படி ஆண்டவர் இயேசுவை குறித்து திட்டவட்டமாக நமக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவிலே கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் ஆண்டவர் அவரையும் அந்த பாம்பே பட்டணத்திலே ஒரு ஊழியக்காரராக மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த மாகாணம் முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் சகோதரனே சகோதரி. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டியார் யார்? நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது? மனுஷரை நம்புவதை பார்க்கணும் தேவனின் பேரில் பெற்றதா இருப்பது நலம். மனுஷரை அல்ல. மனுஷன் மாறி போவான். எந்த மனிதனும் மாறி போவான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்பி சொன்னது போல பணத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், சொத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், உலகத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், எந்த மனிதனுக்கு பின்னாடி நாம் போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை மாத்திரம் அவரே நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்படியாக நாம் சங்கீதக்காரனை போல நீர் உம்முடைய வழியிலே என்னை நடத்தும், நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் ஒப்பு கொடுத்தோமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பார். அல்லேலூயா. முதல் நிபந்தனையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியதை ஒப்புக் கொடுத்துடணும். பெரிய பாரங்களை, பெரிய பெட்டிகளை, சூட்கேஸை ஒப்புக் கொடுத்தவங்க ஹேண்ட்பேக்கை மட்டும் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். இது போல இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நமக்கு அதான் தெரியல எப்படி வைக்கிறது. இங்கெல்லாம் இருக்கு பாரம். தலையில் சுமந்து போனா பாரத்தை வச்சிருவோம், தோல்ல சுமந்து போனா இறக்கி வச்சிருவோம். ஆனால் எங்க சுமக்கிறோம்? இருதயத்திலே. 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அருமையான ஊழியக்கார சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அமர்ந்திருந்து உங்கள் பாரத்தை சொல்லி ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்திலே இன்னைக்கோட இந்த பாரத்தை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பாரத்தை நீக்குவார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, போராட்டம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. சோதனை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற இடம் ஒன்று இருக்கிறது. சுமதாகி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆரம்ப நாட்களிலே ஸ்தோத்திரம், ரோடுகளிலே போனால் 2 கல் ஊண்டி இருக்கும். அந்த 2 கல்லுக்கு மேலே படுக்கையாக ஒரு கல்லை போட்டிருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாரத்தை தூக்கி கொண்டு போகிறவர்கள் அதில் என்ன செய்யலாம்? லகுவாக இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு கொஞ்சம் இளைப்பாரித்து மறுபடியும் அவர்களை இழுத்து தலையில் வச்சுட்டு போயிடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த சுமதாங்கியை விட பன்மடங்கு, பல 1000 மடங்கு நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர். இந்த தலையில சுமக்கிற பாரத்தை அந்த சுமதாங்கி கல்லை இறக்கி வைக்கிறது போல அல்ல, நம்முடைய இதயத்தின் பாரத்தை மனப்பூர்வமாய் விசுவாசித்து அறிக்கை செய்தால் ஆண்டவர் இயேசுவே சுமக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால் நாம் ஒப்புவித்ததை அந்நாள் வரையில் அவர் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம்
நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுகிறதில்லை. நான் பாடுகளை அனுபவித்தாலும் தேவன் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அடுத்து, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அருமையான தம்பி கிருமா இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பேசினார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதனால ஆண்டவர் சொன்னார், ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவு எதை எதெல்லாமோ அறிகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவு, நம்முடைய தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே இறக்கி வைத்து விடுவோம். அடுத்து வாசித்தால், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவனை, உங்களுடைய ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா. ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்ப நான் பவுலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இதே வசனம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. அதனாலே நல்ல வழிகாட்டியை தெரிந்து கொண்டதாலே நீங்களும் நாங்களும் நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை அப்படியே அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அல்லேலூயா. 1000 இருக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவை நம்மை பாரப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அது நம்மை பின்னோக்கி நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனையை நான் இப்ப சொல்ல விரும்பவில்லை. அப்படி என்னுடைய பிரச்சனையை நான் சொன்னால் எனக்கு பிரசங்கம் பண்ணவே முடியாது. நான் அதை பெருசாக எடுத்துப்பேன். ஆனால் கர்த்தருக்கு, ஆனால் அதல்ல, எல்லா ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டாச்சு. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் என்று சொல்லி அதை நினைத்து 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 நான் அழுது கொண்டு இருக்க முடியாது. என் ஆண்டவருக்காக நான் ஓடணும். ஒரு அடியில சொல்லுவோம், என் ஆண்டவருக்காக நான் வேலை செய்யணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். முடங்கி கிடப்பதற்காக அல்ல. நான் தின்னு கிடந்து ராமேஸ்வரம் வர்ற பஸ்ஸில் வர்றதுக்கு வீட்டில் யாருமே சம்மதிக்கல. நான் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அதனாலே ஒன்றை மாத்திரம் நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். என்ன தனியாக வந்தீங்க? இல்லைங்க, இயேசு என் கூட வந்தார். அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் இயேசு கூடவே வருகிறார். எந்தெந்த இடத்துல என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவியும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வருஷத்தின் ஆரம்பம் ஊழியர் கூட்டம். இதிலே இந்த ஐக்கியத்தை நான் நேசிக்கிறவன் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் இதை வந்து கலந்து கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கு காலையில் கூட கொஞ்சம் வைத்து பிரச்சனை தான் கர்த்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். எலக்ட்ரால் கலக்கி பாட்டில் 3/4 பாட்டில் அருமையான எஸ்தர் கொடுத்து அனுப்பினது கர்த்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எலக்ட்ரால் கலக்கி நான் கேட்குறேன். நேற்று அதுவே சொல்லிடுச்சு, நான் கலக்கி கொடுக்குறேன். எனக்கு தேவை என்னவோ அதை ஆண்டவரே செய்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலே பாரத்தை இறக்கி வைத்து விடுவோம், எல்லாவற்றையும் வைத்து விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது நாம் ஒன்று கவனிக்க வேண்டியது, அவர் எப்போதும் நமக்கு முன்னாடி போகணும். எப்படி நாம் அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். அவர் நமக்கு முன்னே செல்லுகிறவர். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறான், என்ன சொன்னான்? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தால் வாசிங்கள். யாத்திராகமம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம்
உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அல்லேலூயா. யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வேறு பிரிக்கிறார். எகிப்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய கானான் தேசத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. கானான் தேசம் போகிற வரையிலும் கர்த்தர் முன்னாடி போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் அப்படி முன்னே செல்வது உண்மையானால், எழுத்தின்படி உள்ள கானானுக்கு இல்லை, அவர்கள் போவதற்கு அவர்கள் முன்னாடியே போவாரானால் பரலோக கானானுக்குள்ளே நாம் போய் சேர்வதற்கு நம்முடைய ஆண்டவர் எப்போது நமக்கு முன்னே செல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவரை காண்கிற கண்கள் நமக்கு அவசியம். பார்க்கிறோமா? காண்கிறோமா? காண முடிகிறதா? அந்த ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறார். நேற்று சோத்திரம் இரவு நாம் கேட்டது போல நம்முடைய கண்களை கர்த்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? திறக்க வேண்டும். நம்முடைய மனதை திறக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய மனதை திறந்தாலுடைய, நம்முடைய கண்களை திறந்தாலுடைய, உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளுக்கு முன்னாடியே நிற்கிறார். ஆனால் அவர் என்ன யாரு நினைத்தார்? தோட்டக்காரன். காரணம் என்ன? சொல்லுவார்கள், ஆண்டவர் இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது அப்படியே தள்ளாடி கீழே விழுந்தாராம். அப்ப இந்த மகன மரியாள் தான் ஒரு துணியை அவருடைய முகத்திலே துடைத்து எடுத்தாலாம். அந்த முகத்திலே உள்ளதான அந்த அச்சு அந்த துணியிலே விழுந்ததாம். அதை வைத்து தான் இயேசுநாதரை படத்தை வரைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது உண்மையோ போய் எனக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டதை சொல்றேன். இவ்வளவு நெருக்கமாய் ஆண்டவர் இயேசுவோடு கூடவே இருந்த சகோதரிகளிலே இந்த மகளின மரியா ஒருவள். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 பிசாசு துரத்தப்பட்டவள். ஆண்டவர் இயேசுவோடு கூட ஊழியத்திலே அந்த சகோதரிமாரோடு இருந்தவள். அவள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து தோட்டக்காரன் என்று நினைக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தர் அவருடைய கண்களை என்ன செய்தார்? திறந்தார். இதை போலவே யார் யாருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் தங்களுக்கு முன்னாடி போகிறவர் இன்னார் என்று அறிய முடியும். அல்லேலூயா. நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார், நம்மை இழுத்துக் கொண்டு போகிறார், நம்மை சுமந்து கொண்டு போகிறார், நம்மை வழிநடத்தி கொண்டே போகிறார். அல்லேலூயா. அவரை முன்னே நிறுத்தி நோக்கி கொண்டிருங்கள். அவரை நான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? 16ஆம் அதிகார சங்கீதத்திலே, கர்த்தரை நான் எனக்கு முன்னாடி அவரை நிறுத்தி, அந்த வசனம் வாசிங்க 16ஆம் சங்கீதத்தில். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால். வலது பாரசம் சொன்னார், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய உத்தியோகம், அடுத்து என்னுடைய ஜீவியம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, எல்லாவற்றிலையும் அவரே கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை எனக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்காகவும் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னாடி இருக்கிறார், முன்னாடி போகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆடுகளை மேய்க்கிறதான மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போகும் போது வேதம் சொல்லுது, ஆடுகளுக்கு முன்னாடி யார் போகிறது? மேய்ப்பன். 10ஆம் அதிகாரத்தில் அவசரம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவன் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ப்ரொசீஜர், அந்த ஒழுங்கின்படியே அந்த காரியத்தை அன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிகிறது என்னவென்றால், இன்றைக்கும் ஊழியக்காரராகிய நமக்கு முன்னாடி செல்லுகிற ஒருவர் உண்டானால் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்.
அந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவர்தான் நமக்கு முன்னாடி செல்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம் வழி விலகி போகாதபடிக்கு அவரே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். பார்க்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கணும். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் அவருக்கு பின்னாடியே போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தம் கேட்குதா? அதுக்கு செவிகள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். ஆண்டவர் இயேசுநாதர் சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு காரணம் என்ன? பிதாவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவரை நடத்தி கொண்டே வந்தார். ஞானஸ்நானம் என்றைக்கு எடுத்தாரோ அன்றைக்கு அவருடைய செவிகளை கத்த திறந்தார். படியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, என் செவிகளை திறந்திய சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக. நேற்று கேட்டோம் இல்லையா? நமக்கு இருக்கிற மாறாத 2 விசேஷங்கள். ஒன்று ஆவியானவர், இன்னொன்று வேத வாசனம். ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும். எப்பொழுது இருக்கும்? இந்த இயேசுநாதருக்கு பின்னாடி போகும்போது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்த கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், தமிழ் ரத்தத்தை எல்லாம் சிந்தினவர், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். அல்லேலூயா. எவ்வளவு அடிக்கப்பட்டார், எவ்வளவு நொறுக்கப்பட்டார், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார், எவ்வளவு நிந்திக்கப்பட்டார், எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார், எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை இந்த பூமியிலே எவ்வளவாய் உதாசீனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டவர் மரித்தவர், உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. திரும்பி திரும்பி பார்க்கிறது அல்ல. அல்லேலூயா. முன்னாடி பார்த்து கொண்டே போகணும், பின் திரும்பி பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். உலகம் என் பின்னே. அல்லேலூயா. நேரம் இல்லை, பாட்டு பாட கத்திருக்கு சபை நாயர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலே ஆண்டவர் இயேசு முன்னே செல்கிறாரான்னு பார்க்கணும். கத்திருக்கு எந்த சூழ்நிலையிலையும், எந்த போராட்டத்திலேயும், எந்த சோதனையிலையும், எப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியிலேயும் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு முன்னாடியே போகிறார். அல்லேலூயா. போகிறாரா? காண்கிறீர்களா? அப்படி சத்தத்தை கேட்கிறீர்களா? நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அல்லேலூயா. மூன்றாவது என்னது? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய கைடு, என்னுடைய வழிகாட்டி எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாருங்க. நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமஸ்குவுக்கு தென்புறத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த ஸ்ரீகள் ஒட்டகத்தின் மேலே போகிறார்கள். ஒட்டக பிரயாணம் என்பது கடினமான பிரயாணம். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஒட்டகம் முதுகு எப்படி இருக்கும்? சோத்திரம். அதில் உட்கார்ந்தா மெதுவாக இருக்குமா? இதை போல சில வேளைகளிலே நம்முடைய பிரயாணம் அவ்வளவு கடினமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் வனாந்தரம் என்னது? இதுபோல சில வேளை வனாந்தரமான வழியா இருக்கும், வனாந்தரமான பாதையா இருக்கும், வனாந்தரமான ஜீவியமா இருக்கும். என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டேனே என்று பயப்பட வேண்டாம். கூடவே வழிகாட்டி முன்னே போகிறார். அல்லேலூயா. அந்த பாதையில தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு போய்கொண்டிருந்தார், போனார், இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினதே அவர்தான். அல்லேலூயா. அதனாலே அந்த வழியை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் நன்றாக அறிந்து அந்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தருக்கு காட்டு மிருகங்கள் வரலாம்,
திருடர்கள் வரலாம். இதை போல அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல சந்தேகங்கள் வரலாம், பல பயங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இது வனாந்தரமான பாதை, அது மாத்திரமல்ல இந்த இரவிலே ஒரு இரவு தங்க வேண்டும் என்று சொல்கிறாரே என்று அவர்கள் கலங்கினது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் கலக்கங்கள் வரும். ஆறு சொல்லார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுதான் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இளைப்பாறுதல் உண்டு. என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு, நல்ல ஆகாரம் உண்டு. வானத்தின் மன்னாவை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை, ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் அனுதினமும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காலையில எழும்பி கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தருகிறான ஆகாரம் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் அது போதுமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இந்த சரீரத்தின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் குறை வராது, ஒரு நாளும் குறை வராது. என் அனுபவத்திலே எத்தனையோ சாட்சியை நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆயினால் சகோதரனே சகோதரியே, அல்லேலூயா. பணம் தாராளமாக நான் வைத்து புலங்கினவன், தாராளமாக வைத்து அனுபவித்தவன், தாராளமாக வைத்து செலவு பண்ணவன். எல்லா சகோதரமாருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவோ நான் நன்மை செய்தேன், உதவி செய்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என் வாழ்க்கையிலே நான் பண கஷ்டத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வெளியே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. 3 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இங்கிலீஷ் படித்தை விட்டு தமிழ் படித்து சேர்த்தேன். கத்திற்கு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லா சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்னை கைவிடவில்லை. ஏனென்றால் நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பின கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார், என்னை பரலோகத்தோடு சேர்ப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் போவோமானால், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன இருக்குது? வாசிங்கள், சீக்கிரம் முடிச்சு. அவ்வளவுதான். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் மூலமாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு என்ன இருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து மேன்மை பாராட்டணுமானால் அவரை குறித்த நம்பிக்கை நமக்கு எப்போது இருக்கணும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையில் எப்படி இருங்கள்? சந்தோஷமா இருங்கள். அடுத்து உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய போகிறதான அந்த தேவ மகிமை ஒரு நாள் நமக்கு குறையாது. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தரும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே இந்த ஆண்டு முழுவதும் நடந்து போகிறார். நம்முடைய ஆயுசு காலம் நடந்து போகிறார். கர்த்தர் நாமே இந்த வார்த்தை நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.